I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this Be Encouraged by God's Word series. And இன்றைக்கு தேவன் நம்மளோட என்ன பேச நினைக்கிறார்னா the call of wisdom. ஞானம் நம்மளை கூப்பிட்டு கொண்டிருக்குதாம். ஓகே, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 20 23 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. அது சந்தடியில் உள்ள தெருகளின் சந்திலும் ஒளிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. பேதைகளே, நீங்கள் பேதைமையை விரும்புவது நிந்தனைக்காரரே, நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும் மத்தியனரே, நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எது வரைக்கும் இருக்கும்? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருள்வேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். Proverbs 1:22-23. Wisdom calls aloud outside. She raises a voice in the open square. She cries out in the chief concourses, at the openings of the gates in the city. She speaks her words. How long you simple ones will love simplicity? For scorners delight in their scorning, and fools hate knowledge. Turn at my rebuke. Surely I will pour out my spirit on you. I will make my words known to you. So இந்த இடத்துல அழகா சொல்றாங்க பாருங்க, ஞானமானது நம்மளை கூப்பிட்டு இருக்கா. The wisdom is calling out to us. இந்த wisdom என்றது என்ன தெரியுமா? தேவனோட வார்த்தைங்க தாங்க. தேவனோட வார்த்தை நம்மளை கூப்பிட்டு கொண்டு இருக்குதாம். எதற்காக? நம்ம அழிவுக்கு நேரா போயிடக்கூடாது, நம்ம அழிவுல இருந்து காப்பாற்றப்படணும், நம்மளோட லைஃபை நம்ம ஒழுங்கா நீதியா வாழணுன்றதுக்காக தாங்க. ஆனா நம்ம எப்படி இருக்கோம்னா, ஞானம் கூப்பிட ஞானம் சொல்றதை கேட்காம, தேவ வார்த்தைக்கு நம்ம பிடி கொடுக்காம, செவி கொடுக்காம நம்ம அதை விட்டு விலகிட்டே இருக்கோம். ஆனா இன்றைக்கு அந்த 23ஆம் வசனத்தை நீங்க பாருங்களேன். Turn at my rebuke, surely I will pour out my spirit on you. I will make my words known to you. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருள்வேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று. ஸோ இன்றைக்கு கூட நம்ம தேவனோட கடிந்து கொள்ளுதலுக்கு, அதாவது அவர் எதற்கு கடிந்து கொள்வார்னா, நம்ம தவறான காரியங்களை செய்யும் போது கடிந்து கொள்வாரு. அதே மாதிரி நம்ம திரும்ப நீதியாய் வாழறதுக்கு அவர் கிருபை கொடுப்பாரு. ஸோ இன்றைக்கு நம்ம தேவனோட ஞானத்திற்கு செவி கொடுத்தோம் அப்படின்னா, அவரோட ஆவினால நம்மளை நிரப்பி, அது மட்டும் இல்ல அவரோட வார்த்தைகளை நம்மளுக்கு தெரிய பண்ணுவார். ஸோ அடுத்து என்ன செய்ய போறோன்றது தேவன் நம்மளுக்கு தெரிய பண்ணி, நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுன்றது அவர் நம்மளுக்கு உணர்த்துவாரு. நம்மளாம் மூளையை போட்டு கசக்கி குழம்பி போய் தவறான காரியங்கள் செய்யாம, ஏதோ என்ன சொல்றது, ஃபூலிஷா எதையோ நம்ம செய்து மாட்டிக்காம, நம்ம தேவனிடத்துல நம்ம கேட்கும்போது தேவன் நம்மளுக்கு அழகாக வழி நடத்துவாருங்க. ஸோ இன்றைக்கு கூட நம்ம தேவனிடத்துல ஞானத்தை கேட்போமா? ஏசப்பா, உங்க ஞானத்தினால நிரப்புங்க, உங்களோட கடிந்து கொள்ளுதலுக்கு நான் செவி கொடுக்கிறேன், உங்களோட ஆவினால என்னை நிரப்புங்க ராஜா அப்படின்னு நம்ம அவரை கேட்போமாங்க. ஏசப்பா, இன்றைய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. எப்பொழுது கூட ஆண்டவரே, அப்போ உங்க ஞானத்தினால எங்களை நிரப்புங்க, நீங்க எங்களை கடிந்து கொள்ளுங்க ராஜா. உங்களோட கடிந்து கொள்ளுதலுக்கு நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. we will obey to your rebuke, Father God Jesus. ஆண்டவரே, நீர் எங்களை கடிந்து கொள்ளும் போது அதுல இருந்து எங்களோட பாவங்கள்ல இருந்து நாங்க மனம் மாறி ஆண்டவரே ராஜா, அப்பா சரியாக நீதியாக வாழ, உமக்கு பிரியமாக வாழ எங்களுக்கு நீர் கிருபையை தாங்க ராஜா. உங்க ஆவினால நிரப்புங்க. ஒரு நாளும் உம்முடைய சந்ததிக்கு வந்து ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ எங்களுக்கும் எங்க குடும்பத்தாருக்கும் நீர் கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். God bless you. Have a great day.